அப்புறம் சொல்லு பாஸ். சார் ஒரு கொஷின் இருந்தது என்கிட்ட ரொம்ப நாளா. ஸோ இப்போ நம்ம யூஏஇயில் இருக்க ரெசிடென்ஸோ இல்லை யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண என்ஆர்ஐஸ் இருக்காங்களே, இப்போது என் கையில் ஒரு 120,000 dirhams ஒரு 200,000 கேஷ். அமௌண்ட்டை விட்டுரு. என்னை பொறுத்த வரைக்கும் 2 விதம். அமௌண்ட்டு என்னவா இருக்கட்டும்னு பேச வேண்டாம். ஒருத்தர் அமௌண்ட்டு தனியாக அவங்கவுங்க அமௌண்ட்டு. ஒரு போர்ஷன் நீங்கள் இந்தியாவில் வச்சு தான் ஆகணும். ஏன்னா யுஏஇயில் ஒரு 70 வயசு ஆனால் நீ திரும்பி வரணும். அண்டஸ் உன் பையனையும் அங்கேயே நீ உட்காத்தி செட்டில் பண்ணிட்டேன்னா தான். பர்சனல் இன்கம் டேக்ஸே கிடையாது. பிக்கஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யுஏஇ அண்ட் ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு. சிங்கப்பூர்லேயும் பர்சனல் டேக்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பர்சனல் இன்கம் டேக்ஸே கிடையாது. அதுதான் உங்களோட பிக்கஸ்ட் சேவிங். நீங்கள் அமெரிக்காவில் $10,000 சம்பாதிச்சிங்கன்னா ஒரு $3,000-3,500 அவன் பிடிக்கிடுவான் டேக்ஸை. இங்கே அது கிடையாது. நீ எவ்வளோ தினம் எடுக்கிறியோ அந்த தினமே நீ வீட்டுக்கு எடுத்துன்னு போகலாம். அது ஒரு பெரிய உனக்கு அட்வான்டேஜ். இன்டைரக்ட் டேக்ஸு 5% தான். ஸோ வை அ போர்ஷன் ஹேஸ் டு பி இன் இந்தியானா யூ வில் ஹேவ் டு ரிட்டையர் டு இந்தியா அட் சம் ஸ்டேஜ். அப்போ உனக்கு ஒரு பேசிவ் இன்கம் வேணும். 2010க்கு முன்னாடி நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தா வேறு விஷயம், அது பேசிவ் இன்கம்.